நாகார்ஜுன அவர்கள் கூலி படத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து பேசியிருக்காரு. அவர் கூலியில் நடிக்கிறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அவரும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தங்களாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று சௌபின், இன்னைக்கு வந்து நம்ம கிங் நாகார்ஜுனா, ஸோ கோபரா அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். நாகார்ஜுனா ஸோ சூப்பர் ஆக்டர், உங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு தமிழ்லலாம் அவருக்கு இன்ட்ரோலாம் தேவையில்லை, பல படங்களை நடிச்சிருந்தார். ரீசன்ட் சொல்ல முடியாது, தோலா வந்து ஒரு பெரிய ஹிட் அவர் நடிச்சு தமிழில் ரீசெண்டாக. ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. அவர் வந்து இப்போ கூலியில் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சரி சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் படத்தை வந்து என்ன மாதிரி வந்து லோகேஷ் கொண்டு போகிறாருன்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து அதிர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக அந்த படம் அமையும். இப்போ வந்து நம்ம நாகார்ஜுனா அவர்கள் வந்து ட்விட்டரில் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, லோகேஷ் அவர்களை பற்றி தேங்க்யூ லோக்கி, நான் வந்து உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைதி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன், நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பயணமாக அமையும் நம்ம ரெண்டு பேருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. தலைவர் கூட நான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்பவே சரி எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தலைவர் கூட நடிக்க போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை காருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வந்து டேகும் பண்ணியிருக்காரு நம்ம நாகார்ஜுனா அவர்கள். என்னதான் இருந்தாலும் நம்ம தலைவர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்து நம்ம நாகார்ஜுனா அவர்களுக்கெலாம் உண்டு. ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களும் கூட. அந்த டைமில் அந்த 80s 90ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தா நான் அந்த டைமில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லான்ட்டு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க லோகேஷ். நாகார்ஜுனா அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ரஜினிக்கு செருப்படின்னு சொல்லிட்டு சில அணில் குஞ்சுகள்லாம் வந்து படிப்பதிவு இல்லாத முட்டா பசங்க, அவனுங்கெல்லாம் கட்சி நத்த செய்ய போகிறாங்க அவனுங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் கூப்பிட்டு நறுக்குன்னு செருப்படி கொடுத்த மாதிரி சன் பிக்சர்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அதுபோக தலைவர்னு சொல்லி நம்ம நாகார்ஜுனா அவர்கள் மென்ஷன் பண்ணி செருப்பு எடுத்து அப்படியே கொஞ்சம் சாணியில் முக்கி அடிக்கலாமே சொல்லி அடிச்சு விட்ருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு இது. நிறைய பேருக்கு ஹேட்டர்ஸ்லாம் அப்படியே வயிறுலாம் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சரி விடுங்க, முட்டா பசங்களை என்ன சொல்கிறது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.